இந்த குட்டி கதைலாம் பேசி அரசியல் பேசுறீங்கன்னா அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் என்பதை திரு விஜய் அவர்கள் உணரும். ஆனா அந்த நையாண்டி எப்படின்னா ஆணவத்தின் உச்சத்துக்கு அகம்பாவத்தின் உச்சத்துக்கு போன விஜய். செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடிய மனைவின்னு சொல்லிட்டு குட்டி கதைலாம் எங்கிட்ட இருக்கு. வாயில வந்துடும், அது என்ன வருமோ தெரியல. ஏன்னா வாயில வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எழுதி கொடுக்கல. ஒருத்தன் அப்பாவை காணுன்றான், இன்னொருத்தன் பொண்டாட்டியை காணுன்றான். அதே மாதிரி இவரு இப்படின்றாரு, அவரும் அப்படின்றாரு. இவரு உடனே டைலாக். இன்னைக்கு உங்க ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் உத்தம புத்தகங்களா? அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, இன்னொரு 1 சிலிண்டர் கூட கொடுக்கும். அப்போ உங்களுடைய அரசியல் என்பது நீங்க பேசுறது ஒண்ணு, செயல்முறையில் இன்னொரு. எங்களுடைய விமர்சனங்கள் எப்பவுமே நேர்மையா உண்மையா இருக்கும். ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அது அரண்மனை கோமாளி கூடாரமா மாறுன்றதுக்கு அன்பு நிறைந்த வாய்ஸ் ஆஃப் தடாரகின் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாரகின் யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துடாதீங்க. ஏனென்றால் தொடர்ந்து சமூக மற்றும் பொது விஷயங்களை எந்த வித பயமோ அச்சமோ என்று தெளிவாக உங்களோடு பேசுவதற்காகவே இந்த வாய்ஸ் ஆஃப் தடாரி யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்று சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள். சட்டமன்றத்தில் இன்று சமீபத்தில் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இன்றைய நிலை நாம இன்னைக்கு மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தணும். குறிப்பாக திமுக ஆட்சி இருக்கும் போது திமுகவுடைய மக்களுடைய செயல்பாடுகளை விஜயை விட, விஜய் கட்சியை விட அதிகமாக பொதுதளத்தில் விமர்சனம் பண்ணவர்களில் முதன்மையானவர்களாக இந்திய தேசிய கட்சியும் பாபாவின் மாணவர்களும் இருந்தோம். இன்று திமுக எதிர்கட்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றது. ஆளுங்கட்சியாக தாவேகா விஜய் அமர்ந்திருக்கின்றார். இருந்தும் கூட விஜய் திமுகவுக்கு எதிராக தான் பேச வேண்டும், விஜய்க்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பது அல்ல. இன்று நடந்த அந்த கூத்து சர்க்கஸ், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவார்கள். அதாவது இது துருக்கியுடைய பழமொழி, துருக்கி பழமொழி. When a clown moves into the palace, he doesn't become a king. ஒரு கோமாளி அரண்மனைக்கு குடிபெயர்ந்தால் அவன் அரசனாகி விடுவதில்லை. தி பேலஸ் பிகம் எ சர்க்கஸ், அந்த அரண்மனைத்தான் சர்க்கஸ் கூடாரம் ஆகிவிடும் என்று துருக்கிய பழமொழி. அந்த துருக்கிய பழமொழி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இது பொதுவெளியில் பேசக்கூடிய ஒரு பழமொழி. ஆனா இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழக சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழமொழிக்கு ஒத்த மாதிரியே இருக்கு. ஏனென்றால் முழுக்க சினிமாத்துவமாகவே இந்த சட்டமன்றத்தில் முதல்வருடைய பேச்சு அமைந்தது. தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதங்கள், மின்தடை இருக்கு, பாலியல் வன்கொடுமை காவிய காட்சிக்கு வந்த பிறகு நிறைய ஆயிருக்கு, கொள்ளைகள் அதிகமாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே ஸ்தம்பித்து நிற்குது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் எதிர்கட்சிகள் தாவேகா மீதும் விஜய் மீதும் வைக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரை எதுக்குமே பதில் சொல்லாம வேற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது நையாண்டி நக்கல் பண்ணலாம், வேண்டாம்னு சொல்ல கேட்டா எனக்கும் பண்ண தெரியல அப்படின்ற, பண்ணுங்க வேணாம்னு சொல்றாரு. ஆனா அந்த நையாண்டி எப்படின்னா ஆணவத்தின் உச்சத்துக்கு அகம்பாவத்தின் உச்சத்துக்கு போன மாதிரி இருக்கு. ஒரு குட்டி கதை சொல்றாரு. அதாவது ஒரு பேரனும் வயசானவரும் போனாரா, அந்த பேரை ஏதோ இப்படி தேடினாராம்.
பேரன் கேட்டான்னா என்ன தேடுறீங்க இல்லை அவங்க அப்பாவை காணும் தேடுறேன்னு சொன்னாங்க. இப்போ உடனே வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காப்புல உதயநிதி ஸ்டாலின். இந்த குட்டி கதைலாம் நாங்களும் சொல்லணும்னா நிறைய இருக்கு. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடிய மனைவின்னு சொல்லிட்டு குட்டி கதைலாம் எங்கிட்ட இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம வடிவேல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, இது என்னடா சட்டமன்றமா இல்ல சண்டைக்காடா அப்படிதான் பார்க்கணும். ஒருத்தன் அப்பாவை காணுன்றான், இன்னொருத்தன் புருஷனை காணுன்றான் அப்படின்னு சொல்லி வடிவேல் ஜோக்கா தான் நம்ம சொல்லணும். ஆக இவங்க வந்து சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு பதிலும் இன்னைக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி ஆளுநர் உரைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா மேகதாது அணை விஷயத்தை பாத்தீங்கன்னா படிச்சுட்டு 10ஓடு சேர்ந்து இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி ஆளுநர் உரையை படிச்சு போறாரு. மேகதாது அணையே காக்கப்படும் அப்படின்னு, அதை கட்ட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, தமிழக மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட, விவசாயிகள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அதுக்கு வந்து பதில் சொல்லும் போது இவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ 10ஓடு ஒன்று படிச்சுட்டு அப்படியே லைனா போயிட்டு இருக்காரு, எழுதி கொடுத்துட்டாரு. அப்போ இவருக்கு அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள், அதாவது அந்த விவசாயிகள் அந்த மேகதாது அணையை கட்டினாங்கன்னா அதனால தமிழ்நாட்டுக்கு நீர் வரத்து முழுக்க தடைப்படும், அதனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, விவசாயிகள் கஷ்டப்படும் போது ஒட்டுமொத்த தமிழகமே தண்ணி பஞ்சத்துக்கு ஆளாவாங்க அப்படின்ற அந்த கவலை எல்லாம் அவருக்கு எதுவுமே இல்லை. அது சம்பந்தமா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அல்லது அது சம்பந்தமா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை தமிழக அரசை எடுக்க போகுது, இதை போட்டு ஒரு ரியாக்ட் தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்தாங்க. பட் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா அது பேசிட்டே போறாரு, சாதாரணமா பேசிட்டே போறாரு. ஊடக வந்து சபாநாயகரை பார்த்து ஒண்ணு, அதாவது ஏதோ ஸ்கூல்ல பசங்க கேட்பாங்கல்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல போனீங்கன்னா வாத்தியார் கிட்ட சார் அப்படின்னு என்னென்ன அப்படின்னு போ அப்படின்னு. அதே மாதிரி இவரு இப்படின்றாரு, அவரும் அப்படின்றாரு. இவர் உடனே டைலாக். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, துருக்கிய பழமொழி. ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அது அரண்மனை வந்து கோமாளி கூடாரமா மாறுன்றதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாத்துவமான டைலாக். நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு போய் பல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில நீங்க பேசுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் படிங்க, படிச்சுட்டு வந்து பேசுங்க, யதார்த்தமா பேசுங்க, எல்லாமே எழுதி வச்சுட்டு பேசுறாங்க, எல்லாமே யதார்த்தமா பேசுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யதார்த்தமா பதில் சொல்லுங்க, உங்க மனசுல உள்ளத பேசுங்க. யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து உங்களை இயக்கிட்டு நீங்க இயங்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி. இதுவரையும் சட்டமன்றத்தில் நடக்காத நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடந்துருக்கு. ஆரம்பமே எப்படி இருக்குன்னா இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன் சொன்னா அங்க கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் சட்டமன்ற மரபுல இது நாள் வரையும் அப்படி நடந்தது இல்லை. அதிமுக, திமுக, இன்னும் காங்கிரஸ், பல கட்சிகள் பல பிரச்சனைகளுக்கு எதிர்த்து போராடி எல்லாம் இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியும், எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி, இப்படி பல விஷயங்கள், பல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நடந்திருக்கு, கருத்து மோதல்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ கூட இப்படி ஒரு கோமாளித்தனமான ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாரி சட்டமன்றம் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க சர்க்கஸ் கூடாரமாகவே வந்து பார்த்து நடந்து அடிக்கடி அவரு டைலாக் பேசுறாரு, பஞ்சு டைலாக். அந்த பஞ்சு டைலாக் பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. கதறல், மாசா, அல்லு சில்லு, பிஜிலி மஸ்து, ட்ரிக்கரு வாயில வந்துடும். அது என்ன வருமோ தெரியல, ஏன்னா வாயில வந்துடும் அவ்வளவுதான். அதுக்கு மேல எழுதி கொடுக்கல, அதுக்கு மேல எழுதி கொடுத்தா அதையும் சொல்லியிருப்பாரு. இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு. நீங்க இது பேச வேண்டாம் சொல்ல, 5 நிமிஷம் பேசுறதுல என்ன ஆச்சு தெரியுமா இந்த டைலாக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆணவமான பேச்சு. 5 நிமிஷம் நீ பேசுறதுனால என்ன ஆச்சு, நீ ஒரு சினிமா நடிகர், சினிமா பைத்தியங்கள் என்ன ஆச்சுன்னா நீ பேசுறது பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு, உனக்கு ஆதரவு ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதானே. அதுக்காக நான் பேசினேன் 5 நிமிஷம் பேசினேன், சரிப்பா இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க, என்னென்ன வைக்கிறாங்க கோரிக்கை, 5 நிமிஷம் பேசினேன், இன்னும் பேசுங்க, யார் வேணான்றாங்க, மின்வெட்டு பிரச்சனை பேசுங்க, விவசாயிகள் பிரச்சனை பேசுங்க, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு வருது பத்தி பேசுங்க, கொள்ளைகள் நடக்குது பேசுங்க, ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுங்க, இது சிஸ்டமே ஸ்தம்பிச்சு நிக்குது அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேசுறது இல்லை. கேட்டா 5 நிமிஷம் பேசுறதுல என்ன ஆச்சு பாத்தீங்களா, இன்னும் பேசிய 5 நிமிஷம் யார் வேணான்றா, பேசுங்க.
சட்டமன்றம் தானே, யதார்த்தமான கருத்துக்களை பேசுங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யதார்த்தமா பதில் சொல்லுங்க. அன்னைக்கு பேசாம 2 நாள் கழிச்சிட்டு வந்து இன்னைக்கு பதில் கொடுக்குறீங்க. அப்ப யாரையும் எழுதி கொடுத்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதை நீங்க சட்டமன்றத்துல பேசுறீங்கன்னு சொன்னா இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்பட மாட்டாங்க. ஏதோ இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது வளர்ச்சி இல்லை, ஒரு வீக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன் சொன்னா இந்த ரசிகர் கூட்டம் ஏதோ ஆர்வப்பாளர்ல ஓட்டு போட்டாங்க. ஆனா இது தொடர்ந்து போடுவாங்களான்னு சொன்னா அது உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது உங்களை எழுதி கொடுக்குறவனை நீங்க மாத்திடுங்க, வேற ஆளை வச்சு எழுதி கொடுங்க. நீங்க இப்ப முதல்வரா இருக்கீங்கன்றத சட்டமன்றத்துல நீங்க முதல்வர்ன்றதை மறந்துதான் பேசுறீங்க. ஊழல்வாதியெல்லாம் ஓடுறான் பாருங்கன்றீங்க. அவங்க ஊழல்வாதின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும், ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன ஊழல்கள் பண்ணியிருக்காங்களோ அதுல எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை கைது செஞ்சிருக்கோமா இல்லையா? மொத்தம் பொதுவா ஒரு எதிர்கட்சிகளை பார்த்து ஊழல்வாதிகள்னு சொல்லக்கூடாது. அவங்க உத்தம புத்திரன்னு சொல்லி நான் வாதாடல. அதே நேரத்தில் அவங்கள ஊழல்வாதின்னு ஒரு முதல்வர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுல குறிப்பா ஆதாரங்கள் இருந்து அவங்க கைது செய்யப்பட்டு அதில் தண்டனை பெற்றிருந்தால்தான் ஊழல்வாதிகள்னு சொல்லலாம். வழக்கு பதிந்து இருந்தாலும் சொல்ல முடியாது, கைது செய்யப்பட்டிருந்தாலும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்றவர்களாக இருந்தால்தான் ஊழல்வாதிகள் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு முதல்வர் பொறுப்பற்ற முறையில சட்டமன்றத்துல என்ன பண்றாங்கன்னா அசால்ட்டா ஊழல்வாதிகள் எல்லாம் ஓடி போட்டாங்க பாத்தீங்கன்னா வாய் திறந்தவன அப்படின்றாரு. அப்ப இது எந்த விதமான ஒரு அரசியல் இது? சரி, அவங்க ஊழல்வாதி தான். அவங்க கூட கூட்டணியில இருந்து சட்டமன்ற உறுப்பினரான நிறைய பேரு இன்னைக்கு உங்க ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் உத்தம புத்தருங்களா? இவங்களும் அந்த ஊழலுக்கு துணை போன ஒரு நபர்கள் தானே. ஒரு பால்ல ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் விஷம் தானே. அப்போ உங்களுடைய அரசியல் என்பது நீங்க பேசுறது ஒண்ணு, செயல்முறையில் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலையே. நீங்க கொடுத்த வாக்குறுதி மாதம் 2500 ரூபாய் மகளிருக்கு. இந்த 2500 ரூபாய் மகளிருக்குன்றீங்க. இந்த மகளிர் எந்த மகளிர் எதிர்பார்த்துட்டு இருக்கா? நடுத்தர ஏழை மக்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த ஏழை மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்களா? இல்ல, கேட்டா கஜானா காலி. அப்போ நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா நம்ம ஆட்சிக்கு பொறுப்பு இருக்கிறோம்னா அங்க கஜானா காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, வாக்குறுதி அள்ளி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, இன்னொரு 1 சிலிண்டர் கூட கொடுக்கல. 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க. மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ல இருந்தாலும் பிரிவிங்க, அது இன்ன வரையும் நடைமுறையில் இல்லை. அப்புறம் கல்வி கடன் இல்லைங்க, அது இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி நீங்க, அது ஒன்றும் முழுமை பெறவில்லை. இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள். ஏனென்றால் நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்க ஆட்சிக்கு வரமாட்டோம், நம்ம அள்ளி விடுவோம்னு சொல்லி நீங்க அள்ளி விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி எல்லாம் ஆரோக்கியமான முறையில் சட்டமன்றத்தில் விவாதங்களா கொண்டு போனீங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல் என்பது. அதை விட்டு குட்டி கதை, சிட்டுக்குருவி கதை இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த குட்டி கதை எல்லாம் எங்க சொல்லுவோம், உங்களுடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகளா இருக்கும்போது நீங்க கேட்டிருக்கோம், அப்ப அப்பாவுக்கு குட்டி கதை சொல்லுங்க, அப்போ சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஊரை சுத்திட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் அதை நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு கொடான கோடி தமிழக மக்கள் மத்தியிலும் இந்த குட்டி கதையெல்லாம் பேசி அரசியல் பேசுறீங்கன்னா அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் என்பதை திரு விஜய் அவர்கள் உணரணும். விஜய் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரித்து பல திரைப்படங்களை எடுத்து இருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர் ஆயிட்டாரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவரை ஒருமையில் தாக்குவதில்லை. முதலமைச்சர் எதா இருந்தாலும் முதலமைச்சர் அவர். மோடி கூட நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் மோடி பிரதமர் ஆயிட்டாரு. மோடியை பிரதமர் என்றுதான் விமர்சனம் செய்வோம். அதே மாதிரிதான் இந்த விஜய் கூட முதல்வர் சொல்லிதான் விமர்சனம் செய்வோம். எங்களுடைய விமர்சனங்கள் எப்பவுமே நேர்மையா உண்மையா இருக்கும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு அரசியல் செய்த கூட்டம் இந்திய தேசிய கட்சி பாபாவின் மாணவர்களும் அல்ல. திமுக ஆட்சியில் இருக்கும் போது கூட அவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்து தெரிவித்தோம். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடையும் சமூக விரோத செயல்பாடுகளையும் பொதுதளத்தில் கடுமையான முறையில் எதிர்த்து தெரிவிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்திருக்குன்னா தாவேக ஆட்சி வந்திருக்குன்றதுக்காக நாம அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக பாபா எங்களை பாடம் நடத்தி செல்லவில்லை. தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக
மக்கள் பக்கமே நிற்போம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கடாரையும். நிச்சயமாக ஷேர் செய்யுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.